Hi guys, இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குரூப் பாலிசி வந்து எப்படி அப்டேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். போன செஷன்ல குரூப் பாலிசி வந்து தியரிட்டிக்கலா பார்த்துருந்தோம். வாட் இஸ் குரூப் பாலிசி, வாட் இஸ் யூசர் கான்ஃபிகரேஷன்ல கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் சொல்லி பார்த்தோம். இந்த செஷனில் ஒரு குரூப் பாலிசி க்ரியேட் பண்ணி அந்த குரூப் பாலிசியை ஒரு பர்டிகுலர் ஓயுக்கு நம்ம அசைன் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓயு க்ரியேட் பண்ணுவோம். ஓயு நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஓயு. ஒன்ஸ் ஓயு க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த அது ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ளெக்ட் ஆகும். அதாவது குரூப் பாலிசியில் ரெஃப்ளெக்ட் ஆகும். சி லெட் மீ ஓப்பன் ஃபஸ்ட்டு. எல்லாமே நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ டூல்ஸில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஓயு க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் ஓயு க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும்னா குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் அங்கே போனீங்கன்னா இந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஸோ இப்போ வாட் இஸ் ஓயு? ஓயுங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட். நமக்கு வேறு வேறு டிபார்ட்மெண்ட் இருந்தால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஓயு க்ரியேட் பண்ணுவோம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஆக்டிவ் டைரக்டரியில் நான் ஒரு ஓயு க்ரியேட் பண்ணுறேன். இந்த டொமைன் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஆர்கனைசேஷன் யூனிட் கொடுக்குறேன். இதில் என்ன ஓயு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஐடி டீம் இருக்குது. இப்போ நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன். ஹெச்ஆர் டீம் அப்படின்னு ஒரு ஓயு க்ரியேட் பண்ணுறேன். ஹெச்ஆர் டீமுக்கு ஓயு க்ரியேட் ஆகிடுச்சா? ஸோ இது பதவே இங்கேயும் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே ஒரு ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சா? ஹெச்ஆர் டீமில் ஒரு ஓயு க்ரியேட் ஆயிடுச்சா? இப்போ இந்த ஹெச்ஆர் டீமில் எந்தெந்த யூசர்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற பாலிசி அப்ளை ஆகும். உதாரணத்துக்கு இந்த ஹெச்ஆர் டீமில் நான் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த யூசர் பேர் வந்து நட்ராஜ். ஸோ நட்ராஜ்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நட்ராஜ் அப்படி யூசர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த யூசரை வச்சு நான் ஒன் ஆஃப் த டொமைனில் ஜாயின் ஆகிருக்கிற கம்ப்யூட்டரில் நான் லாகின் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து இது டொமைனில் ஜாயின் ஆகிருக்கு. இந்த சிஸ்டம் வந்து இப்போ நம்மளோட டொமைன் நேம் என்ன? madurai.techie3.local நம்ம டொமைன் நேமு. ஸோ இது ஆல்ரெடி டொமைனில் ஜாயின் ஆகிருக்கு. இது எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா சர்வர் மேனேஜரில் லோக்கலில் போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு புதுசாக அந்த யூசர் க்ரியேட் பண்ண இல்லையா, அந்த யூசர் மூலமாக லாகின் பண்ணுறேன். யூசர் நேம் என்ன? நட்ராஜ்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நட்ராஜ் யூசர் லாகின் பண்ணிட்டேன். இப்போ நட்ராஜ் யூசருக்கு தான் நம்ம வந்து என்னென்ன பாலிசி வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம செய்ய போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ கம்மிங் டு த குரூப் பாலிசி, நீங்கள் அந்த குரூப் பாலிசி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த குரூப் பாலிசியில் ஹெச்ஆர் டீம் நட்ராஜ் அப்படின்னு யூசர் அந்த ஹெச்ஆர் டீமோட ஓய்வில் தான் இருக்கார். அப்போ நான் ஒரு பாலிசி அப்ளை பண்ணுறேன். அந்த பாலிசி அந்த பர்டிகுலர் ஓயுக்கு மட்டும் அப்ளை ஆகணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குரூப் பாலிசி வந்து லோக்கல் பிசியில் அப்ளை பண்ணலாம், டொமைன் லெவலில் அப்ளை பண்ணலாம், சைட் லெவலில் அப்ளை பண்ணலாம், ஆர்கனைசேஷன் யூனிட் லெவலில் அப்ளை பண்ணலாம். பட் ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒவ்வொரு ஓயுக்கும் ஒரு குரூப் பாலிசி இருக்கும். சரியா? இப்போ இந்த ஹெச்ஆர் டீமில் நான் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஜிபிஓனா குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் இன் திஸ் டொமைன் அண்ட் லிங்க் இட் ஹியர். ஓகே, இப்போ நான் என்ன குரூப் பாலிசி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் ப்ரிவென்ட் ஷட் டவுன் ஆர் ப்ரிவென்ட் கண்ட்ரோல் பேனல்.
ஸோ அந்த குரூப் பாலிசி இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம இதை எடிட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நான் இப்போ எந்த யூசரில் இருக்கேன் அதை எப்படி பார்க்கலாம்னா கமாண்டில் போயிட்டு who am I டைப் பண்ணோம்னா நான் எந்த டொமைனில் இருக்கேன், எந்த யூசரில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். நான் இப்போ நட்ராஜ் அப்படிங்கிற யூசரில் இருக்கேன். இப்போ நான் கண்ட்ரோல் பேனல் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கண்ட்ரோல் பேனலில் எல்லாமே ஆக்சஸ் ஆகுது. விச் மீன்ஸ் கண்ட்ரோல் பேனலுக்கு பட் இந்த யூசருக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் இல்லை. அதனால் கண்ட்ரோல் பேனலில் வந்து எது கிளிக் பண்ணாலுமே வந்து இது கேட்கும். ஸோ இது கண்ட்ரோல் பேனல். சரியா, இப்போ இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து இந்த யூசருக்கு தெரியக்கூடாது, ஆக்சஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஓயு க்ரியேட் பண்ணுறோம். ஓயு க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஓயு கீழே ஒரு குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இதில் தான் அந்த பாலிசி நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் எனக்கு கம்ப்யூட்டர் லெவல் கான்ஃபிகரேஷனா அல்லது யூசர் லெவல் கான்ஃபிகரேஷனா அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர் லெவல் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது அந்த சிஸ்டமுக்கு மேபி அந்த லேப்டாப்க்கோ அந்த சர்வருக்கோ கான்ஃபிகர் பண்ணுறது. யூசர் லெவல் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது சேம் சிஸ்டம் தான். நட்ராஜ் லாகின் பண்ணுறப்ப அவர் கண்ட்ரோல் பேனல் தெரியக்கூடாது, அதே சிஸ்டமில் நான் லாகின் பண்ணால் எனக்கு கண்ட்ரோல் பேனல் தெரியணும். இதுதான் லாஜிக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாலிசிஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்டில் தான் மோஸ்ட்லி இந்த கண்ட்ரோல் பேனல் அந்த திங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். என்ன பண்ணுறேன், யூசர் கான்ஃபிகரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாலிசி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேனலில் கிளிக் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் பேனலில் தேர் இஸ் ஆப்ஷன் ப்ரொஹிபிட் ஆக்சஸ் டு த கண்ட்ரோல் பேனல் அண்ட் பிசி செட்டிங்ஸ். ஸோ இப்போ என்னால் இந்த யூசரில் இருந்து கண்ட்ரோல் பேனல் ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ இந்த கண்ட்ரோல் பேனல் ஆக்சஸே இருக்கக்கூடாது, இந்த நட்ராஜ் அப்படிங்கிற யூசருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து ஒரு பாலிசி வந்து வைக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரொஹிபிட் ஆக்சஸ் டு த கண்ட்ரோல் பேனல் அண்ட் பிசி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எனேபிள் கொடுத்துட்றேன். ஸோ எனேபிள் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே அப்ளை ஓகே கொடுத்துடணும். அதுக்கு முன்னாடி இந்த இதில் என்னெல்லாம் இருக்குது, இந்த பாலிசியை நீங்கள் எனேபிள் பண்ணால் என்னெல்லாம் வரும், உங்களுக்கு டிசேபிள் ஆல் கண்ட்ரோல் பேனல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பிசி செட்டிங் ஆப், ஸ்டார்ட் ஸ்க்ரீனு, செட்டிங் சம் அட்வான்ஸ். ஸோ இதில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும், படித்து பார்த்துக்கோங்க. அப்ளை ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் மட்டும் மற்றெல்லாம் நாட் கான்ஃபிகர் இருக்குது, இது மட்டும் எனேபிள்னு இருக்கா. அப்போ நம்ம பாலிசியை வந்து எனேபிள் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா சேம் இந்த குரூப் பாலிசியில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே லிங்க் ஸ்டேட்டஸ் எனேபிளில் இருக்குது, எந்த பாத்து ஹெச்ஆர் டீம் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு வந்து ஓயுக்கு வந்து எனேபிளில் இருக்குது, என்ன பாலிசி அப்ளை பண்ணியிருக்கோம், ப்ரொஹிபிட் ஆக்சஸ் டு த கண்ட்ரோல் பேனல் எனேபிளில் இருக்குது. இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே ட்ரை பண்ணால் உடனே பண்ணால் வருமாங்கிட்ட வராது. எனக்கு ஸ்டில் கண்ட்ரோல் பேனல் தெரியும். இப்போ இதை வந்து எப்படி உடனே நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னா, தேர் இஸ் ஆப்ஷன் ஜிபியூ அப்டேட். கமாண்டில் போயிட்டு ஜிபி அப்டேட் /force GP update group policy update /force. அது GP னா group policy UPDAT update space /force கொடுத்தோம்னா the computer policy updated has been successfully completed.
the user policy update has been successfully completed. இப்போ அந்த பாலிசி அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து இப்போ இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகுதான்னு. ஸ்டில் ஓப்பன் ஆகுது. அப்போ நான் இப்போ வந்துட்டு லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், the operation has been cancelled due to restrictions in the effect on the computer. Please contact your system administrator. சேம் நம்ம இப்போ என்ன யூஸரில் இருக்கோம், சேம் அதே யூஸரில் தான் இருக்கோம். நட்ராஜ் அப்படிங்கிற யூஸரில் தான் இருக்கேன். மதுரை டொமைனில் நட்ராஜ் அப்படிங்கிற யூஸரில் இருக்கேன் நான். இதுக்கு முன்னாடி எனக்கு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆச்சு. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி, நீங்கள் கமாண்டில் ட்ரை பண்ணாலும் சரி, ஷார்ட்கட்டில் ட்ரை பண்ணாலும் சரி, உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பேனல் ஆக்சஸை டிசேபிள் பண்ணி வச்சிட்டோம். இப்போ சேம் சர்வரில் நான் வேறு ஒரு யூஸர் லாகின் பண்ணுறேன், அந்த யூஸரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ லாக் அவுட் பண்ணுறேன். இதே சர்வரில் நான் ராஜேஷ் அப்படிங்கிற யூஸர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரைட்டா, ஸோ டெஸ்ட் யூயூவில் ஸோ இப்போ யூஸரில் ராஜேஷ் அப்படிங்கிற யூஸர் இருக்கார். இப்போ அந்த யூஸர் மூலமாக லாகின் பண்ணுறேன். எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியும். சேம் சர்வர் தான், வேறு சர்வர் மாற்றல, சேம் சர்வர் தான். அதர் யூஸர் போயிட்டு ஸோ நான் ராஜேஷ் யூஸரில் லாகின் பண்ணுறேன். இப்போ நான் கண்ட்ரோல் பேனல் போகிறேன். எனக்கு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகுது, எல்லா செட்டிங்ஸும் பார்க்க முடியுது. ஆனால் சேம் கம்ப்யூட்டரில் சேம் சிஸ்டமில் வேறு யூஸர், அந்த குரூப் பாலிசி அப்ளை பண்ண யூஸருக்கு நான் லாகின் பண்ண லாகின் ஆக மாட்டேங்குது. கைஸ், இதில் யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ த டவுட். கைஸ், குரூப் பாலிசி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அது இன்டர்வியூவில் கேட்பாங்க, என்னென்ன குரூப் பாலிசி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக போனீங்கன்னா அடிக்கடி குரூப் பாலிசி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, நிறைய குரூப் பாலிசி இருக்குது. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் பாலிசி மட்டும் இப்போ சும்மா சொல்லி வைக்கிறேன். போக ஒன்றா பார்க்கலாம். இதில் யாருக்கா டவுட் இருக்கா, இந்த குரூப் பாலிசி க்ரியேட் பண்ணுறதுலையோ அல்லது இந்த குரூப் பாலிசி அப்ளை பண்ணுறதுலையோ யாருக்கா டவுட் இருக்கா? எனி ஒன் அக்னாலேஜ்? புரிஞ்சதுன்னா புரிஞ்சது, ஆர் புரியலன்னா புரியல. ப்ளீஸ் லெட் மீ நோ. ஃபைன், ஓகே ஃபைன். ஓகே, இன்னொரு குரூப் பாலிசி அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இப்போ இன்னொரு ஓய்வு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, என்ன ஓய்வு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஓய்வு க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஓய்வு நேம் வந்து இப்போ ஹெச்ஆர் டீம் க்ரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ சேல்ஸ் டீமுக்கு ஒரு ஓய்வு க்ரியேட் ஆயிடுச்சு. பை த சேம் வே குரூப் பாலிசிலையும் அது க்ரியேட் ஆகும். அந்த ஃபோல்டர் இங்கே வரும். இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா வரும், இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம்னா குரூப் பாலிசியில் காமிக்கும். சேல்ஸ் டீம்னு ஒரு ஓய்வு வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் டீமில் நான் ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணுறேன். யூசர் நேம் வந்து குமரன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சின்ன விஜய் அப்படின்னு கொடுக்குறேன், ஈஸியாக இருக்கும். ஸோ விஜய் அப்படிங்கிற யூசரை நான் இதில் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ விஜய் அப்படிங்கிற யூசர் க்ரியேட் ஆகிடுச்சார். ஓகே, இப்போ இந்த யூசரால் நான் சிஸ்டமில் லாகின் பண்ணுறேன், சேம் சர்வரில் லாகின் பண்ணுறேன். இப்போ
சைன் கொடுத்துட்டு இந்த விஜய் அப்படிங்கிற யூசர் மூலமாக லாகின் பண்ணுறேன். லாக்கு சைன் அவுட்டு இந்த ஓய்வில் நம்ம ஒரு குரூப் பாலிசி அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன பாலிசி அப்ளை பண்ணலாம் பார்த்தோமே. என்னென்ன பாலிசி? வால்பேப்பர் பாலிசி இருக்குது. ஒரு குரூப் பாலிசி இப்போ க்ரியேட் பண்ணும் சேல்ஸ் டீமுக்கு. கிரியேட் ஜிபிஓ இன் திஸ் டொமைன் அண்ட் லிங்க் இட் ஹியர். அதாவது சி டிரைவ் ரைட் ஆகிற மாதிரி குரூப் பாலிசி ட்ரை பண்ணலாமா? எதுங்க? சி டிரைவா? சரி, ஓகே. அப்போ அதை தேடணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இதில் சி டிரைவ் இப்போ தெரியும். சி டிரைவ் தெரியுது. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ யூஸருக்கு சி டிரைவ் தெரியுது, ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ சி டிரைவ் வந்து ஹைட் பண்ணுற பாலிசி வந்து அப்போ நான் எடுக்கணும். இருக்குது யூசர் கான்ஃபிகரேஷனில் பாலிசிஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட், விண்டோஸ் காம்பனண்ட், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், ஹைட் தி ஸ்பெசிஃபைட் டிரைவ்ஸ் இன் மை கம்ப்யூட்டர், செலக்ட் சி டிரைவ். ஓகே. ஸோ அந்த பாலிசி நம்ம எடுத்துக்கலாமா? சி டிரைவ் இப்போ தெரியக்கூடாது அப்படின்னு. ஃபைன். ஸோ நான் இப்போ ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணுறேன். அப்போ அந்த சேல்ஸ் டீமில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சி டிரைவ் தெரியாது. சரிங்களா? இப்போ ஒரு யூஸர் வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த யூஸர்லாம் சேல்ஸ் டீமில் போகிறோம் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதையுமே இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ சேல்ஸ் டீமில் நான் ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஓயூ க்ரியேட் பண்ணுறேன். சி டிரைவ் ரெஸ்ட்ரிக்ஷன். சி டிரைவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. இந்த பாலிசி அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இதை எடிட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணுறப்ப யூசர் கான்ஃபிகரேஷன், அதில் பாலிசி செலக்ட் பண்ணுங்கள். பாலிசியில் விண்டோஸ் செட்டிங்ஸ் தானே என்ன சொல்லிடலாம்? பாலிசியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட், விண்டோஸ் காம்பனண்ட். ஓகே. பாலிசியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட், விண்டோஸ் காம்பனண்ட். விண்டோஸ் காம்பனண்ட் பார்த்தா எக்கத்தப்பா நிறைய பாலிசி இருக்குது. அதில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அதுலேயே நிறைய பாலிசி இருக்குது ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில். அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஹைட் தி ஸ்பெசிஃபைடு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த இருக்கா? ஹைட் தி ஸ்பெசிஃபைடு டிரைவ்ஸ் இன் மை கம்ப்யூட்டர் நாட் கான்ஃபிகர்ட். இப்போதைக்கு அது கான்ஃபிகர் பண்ணாமல் இருக்குது. ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன், நான் எனேபிள் பண்ணுறேன். திஸ் பாலிசி செட்டிங்ஸ் allow you to hide specified drives in my computer. இதில் உங்களுக்கு எந்த டிரைவும் தெரியக்கூடாதா, அல்லது சி டிரைவ் மட்டும் தெரியக்கூடாதா, அல்லது டி டிரைவ் மட்டும் தெரியக்கூடாதா அப்படிங்க நீங்கள் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏபி ஒன்று தெரியும், சி டிரைவ் மட்டும் தெரியணும், டி டிரைவ் மட்டும் தெரியணும். இப்போ நம்ம ரெஸ்ட்ரிக்ட் ஆல் டிரைவ், எனக்கு எந்த டிரைவும் தெரியக்கூடாது. சி டிரைவ்னாலும் சரி. இப்போ அதில் ஒரே ஒரு டிரைவ் தான் இருக்குது. ஆக்சுவலி அதில் வந்து ஒரே ஒரு டிரைவ் தான் இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு டிரைவ் தான் இருக்குது. ஓகே. இப்போ நான் அந்த சி டிரைவ் தெரியக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ரெஸ்ட்ரிக்ட் ஆல் டிரைவ் கொடுத்துட்றேன். பட் மோஸ்ட்லி சி டிரைவ் மட்டும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை கூட ரெஸ்ட்ரிக்ட் சி டிரைவ் கூட கொடுத்துக்கிறேன். சி டிரைவ் செலக்ட் பண்ணிட்டேன்.
The policy settings will allow you to hide these specified drives in my computer. அதை மட்டும் ஹைட் பண்ணும். ஸோ அப்ளை. ஓகே, ஸோ அது மட்டும் அப்ளை ஆயிடுச்சா, எனேபிள் ஆயிடுச்சா, ஃபைன். இப்போ நீங்கள் இதில் வாங்க, குரூப் பாலிசி வாங்க. குரூப் பாலிசி வந்தீங்கன்னா அதை செட்டிங்ஸில் போங்க. அது ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும். அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பாலிசி எனேபிள் இருக்கா இல்லையான்ட்டு. சேல்ஸ் டீமில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சி டிரைவ் தெரியாது. ஸோ எனேபிளில் இருக்குது, ஃபைன். இப்போ இந்த பாலிசி உடனே அப்ளை பண்ணணுமா கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஜிபி அப்டேட் ஃபோர்ஸ் கொடுத்தாகணும். கொடுத்துட்டு அந்த யூஸரை வந்து லாக் அவுட் பண்ணணும். தென் லாகின் பண்ணுறப்ப அது தெரியாது, சரியா? ஸோ ஜிபி அப்டேட் ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன். user policy update has been completed successfully. Okay, fine. இப்போ அந்த கம்ப்யூட்டர் போகிறேன், அந்த யூசர் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். சி டிரைவ் தெரியுதான் பார்க்குறேன், தெரியுது. ஓகே, இதுலேயே நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். கமாண்டில் போய்ட்டு ஜிபி அப்டேட் இதுலேருந்தே கொடுத்து பார்க்குறேன். அப்டேட்டாக தான் பார்ப்போம். எதுக்கு லாக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ விஜய் அப்படிங்கிற யூசரில் இருக்கேன். ஓகே, இதில் தெரியுது பார்த்தீங்களா எந்த யூசர்னு. ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. லாக் அவுட் பண்ணி லாக் அவுட் எடுத்துக்கலாம். ஸ்லோவாக இருக்குது, லாக் அவுட் பண்ணிடலாமா? இந்த சிஸ்டம் இதில் யூசர் பாலிசி அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். வந்துச்சுன்னா நம்ம லாக் அவுட் பண்ண அவசியம் இல்லை. சரி, இப்போ ஆயிடுச்சு, பாலிசி அப்டேட் ஆயிடுச்சு பாருங்கள். சி டிரைவ் தெரியல பார்த்தீங்களா? நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு சி டிரைவ் தெரியல. அப்போ ஒரே ஒரு சிடிடிவிடி மட்டும் மவுண்ட் ஆகிடுச்சு, அது மட்டும் தெரியுது. முதல்ல சி டிரைவ் காணும், ஹைட் ஆயிடுச்சு. சி டிரைவ் காணும் மீன்ஸ் சி டிரைவ் அங்கே தான் இருக்குது, ஆனால் ஹைட் ஆயிடுச்சு. இதே சர்வரில் வேறு யூசர் லாகின் பண்ணால் தெரியும் சி டிரைவ். அதை காமிக்கவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, இதே ஹெச்ஆர் டீமில் நட்ராஜ் லாகின் பண்ணுறேன்னு வச்சுப்போம். நட்ராஜுக்கு அதே சர்வரில் இருக்கிற சி டிரைவ் தெரியும். ஸோ லாகின் கொடுத்துறேன் நான். இப்போ சேம் சர்வர் தான், சேம் சிஸ்டம் தான், நட்ராஜ் மூலமாக லாகின் பண்ணியிருக்கேன். now I can able to see the C drive. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், again I'm going to create another user in the same OU. சேல்ஸ் டீமில் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். I'm going to create another user in sales team. அவர் பேர் அஜித்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அஜித் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சேல்ஸ் டீமில், ஓகேவா? அப்போ சேல்ஸ் டீமுக்கு என்ன பாலிசி அப்ளை ஆகுதோ, நீங்கள் புதுசாக எத்தனை யூசர் க்ரியேட் பண்ணாலும் அந்த பாலிசி அத்தனை யூசருக்கும் அது அப்ளை ஆகும். ஓகே, அதை தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஓகே, ஃபைன். இப்போ நான் சேம் சர்வரில், அதே சர்வர் தான், நட்ராஜ் யூசரில் இருக்கேன். நான் இப்போ வந்து லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த புது யூசர் க்ரியேட் பண்ணல, புதுசாக அஜித் அப்படிங்கிறவர் வந்து சேல்ஸ் டீமில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அவர் வந்து சர்வர் லாகின் பண்ணுறாரு.
மதுரை அப்படிங்கிற நம்ம டொமைன் நேம் போட்டு இவர் தான் யூசர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் போனீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்டில் இந்த இடத்துல அந்த யூசர் நேம் வரும், அல்லது ஹூ ஆம் ஐ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த யூசர் நேம் வரும். ஓகே, இப்போ நான் மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். சி, எனக்கு ட்ரைவ் வந்து ஹைடில் இருக்கா, தெரியலையா? அப்போ இந்த ஹெச்ஆர் டீமில் நீங்கள் எத்தனை பேர் ஆட் பண்ணாலும் அந்த ஹெச்ஆர் டீமுக்கு என்ன பாலிசி நம்ம அப்ளை பண்ணோம் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. இந்த சேல்ஸ் டீமில் நீங்கள் இன்னொரு 1000 பேர் ஆட் பண்ணாலும் அந்த 1000 பேருக்குமே சி டிரைவ் ஆக்சஸே இருக்காது. சி டிரைவ் பார்க்கவே முடியாது, அது ஹைடாக தான் இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு டீமுக்கும் அந்த பாலிசியை வந்து நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு சொல்ல ரொம்ப காமனான ஒரு பாலிசிஸ் ஷேர் டிரைவை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு ஃபைல் பார்த்து க்ரியேட் பண்ணி ஒரு ஷேர் டிரைவ் கொடுத்து பார்க்கலாம். அந்த ஷேர் டிரைவ் ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா சி டிரைவ் சம்டைம்ஸ் ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஷட் டவுன் ஆக்சஸ் இருக்காது, கண்ட்ரோல் பேனலுக்கு ஆக்சஸ் இருக்காது, அப்புறம் ஷேர் டிரைவுக்கு வந்து ஒரு சில டிரைவ் மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும், ஒரு சில டிரைவ் ஆக்சஸ் இருக்காது, யூஎஸ்பி ஆக்சஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சில இது இருக்குது. அது நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வேறு பாலிசி அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எகைன் வந்து வீடியோ பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எகைன் நான் சொல்கிறேன், ஓயூ க்ரியேட் பண்ணுறோம். ஓயூ க்ரியேட் பண்ணது கூட எந்த யூஸர் அந்த யூஸரை ஓயூவில் தூக்கி போடுங்க, அல்லது அந்த ஓயூவில் இன்னொரு யூஸரை க்ரியேட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா குரூப் பாலிசி வாங்க. குரூப் பாலிசியில் அந்த ஓயூ தெரியும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜிபிஓ கொடுத்து லிங்க் பண்ணிடுங்க. தென் அதை எடிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகும், கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனாக அல்லது யூசர் இது வரும். இதில் எந்த பாலிசியோ அந்த பாலிசியை மட்டும் எனேபிள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஜிபி அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் அதை யூசர் லாகின் லாக் அவுட் பண்ணாலே அது அந்த பாலிசி அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான், பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியலாம். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸி. இல்லை எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னா வீடியோவை திரும்ப திரும்ப ஒரு 4-5 டைம் வாட்ச் பண்ணுங்கள். இந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, முக்கியமாக ஒரு 2 பாலிசி தெரிஞ்சுக்கோங்க. அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். அது உங்களுக்கு இன்டர்வியூவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். ஓகே யாஸ், எனி டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஆர் லெட்ஸ் க்ளோஸ் த செஷன். எனி டவுட்ஸ் கைஸ்? இப்போ ஓயூவில் எல்லாருக்கும் தான் வரும்னு சொன்னீங்களா ப்ரோ? இப்போ டிசேபிள் பண்ணால் சி டிரைவ் டிசேபிள் பண்ணால் எல்லாருக்கும் பார்க்க முடியாத மாதிரி வருதுல்ல. இப்போ அதே நம்ம ஒருத்தர் மட்டும் பார்க்கணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுன்னா இப்போ அப்போ அதுக்கு தனியாக ஓய்வு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு வந்து மேனேஜர் மட்டும் தனியாக ஒரு ஓய்வு இருக்கணும். லைக் மேனேஜருக்கு வந்து எல்லா ஆக்சஸ் இருக்கணும், ஏன்னா மேனேஜர் வந்து எல்லாமே பார்ப்பார்னு வச்சுப்போமே. இப்போ மேனேஜர்னு ஒரு ஓய்வு க்ரியேட் பண்ணி அந்த ஓய்வில் அவங்க ஆட் பண்ணிட்டு அந்த ஓய்வுக்கு அவங்களுக்கு எல்லாமே ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். எதுவுமே அப்ளை பண்ணால் விட்டாலே போதும். சி, இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஓய்வில் அவர் ஆட் பண்ணியிருக்கேன். யாரை? இந்த யூஸர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இந்த யூஸரை வெளியில் நீங்கள் ஆட் பண்ணாலோ, அதை இங்கே ஆட் பண்ணாலோ, அல்லது வேறு ஃபோல்டரில் வேறு ஓய்வில் ஆட் பண்ணாலோ அது உங்களுக்கு அப்ளை ஆகாதுல்ல. சி டிரைவ் தெரிய தானே செய்யும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஃபைன். ஓகே எஸ், தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.